இன்றைய தினம் நாம் 12ஆம் திருமுறை. அந்த 12ஆம் திருமுறையை பொறுத்தவரை நான் நினைத்து பார்க்கின்றேன். அண்மையிலே தருமபுர ஆதீனம் சுமார் 3202 பக்கங்கள் கொண்ட 3202 பக்கங்கள் கொண்ட அத்தனை புத்தகத்தையும் புதுப்பித்து குருமகா சந்நிதானம் மாசிலாமணி தேசிக அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அதை புதுப்பித்து நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 63 நாயன்மார்களுடைய பெருமை பேசப்பட்ட ஒரு பெரும் காப்பியம், சைவர்களுடைய பெரும் காப்பியம், கருத்து கருவூலம், காலப்பெட்டகம், அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கக்கூடியது அந்த பெரிய புராணம். அதிலே சின்ன சின்ன செயல்களை செய்து இறைவனுடைய இறையருளை பெற்ற அடியார்களை நாம் இந்த மண்ணுக்குள் தெரியாமல் விண்ணுக்குள் சென்றாலும் அவர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கக்கூடிய மாண்பை எடுத்துச் சொல்கின்றோம். அதில் இன்றைய தினம் காரியார் பற்றி பார்க்கின்றோம். திருக்கடவூர் என்கின்ற பகுதியில் அந்தணர் குலத்தில் காரியார் என்கின்ற சிவபக்தர் தோன்றினார். தமிழில் பாண்டித்தியம் பெற்றவர். அது பாண்டித்தியம்னா வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப புலமை வாய்ந்தவர், ஞானம் பெற்றவர், கூர்ந்த மதிவுடையவர். தமிழில் கோவை பாடுதல் என்றால் நிறைய விஷயங்களை சேர்த்து எம்பெருமானை பாடக்கூடிய ஆற்றலை பெற்ற இந்த காரியார் மூவேந்தர்களுடைய மனம் குளிர குளிர தமிழ்கோவை பாடினார். அந்த காலத்தில் அரசர்களை புகழ்ந்து பாடினால் பொன்னும் பொருளும் மண்ணும் மணியும் கிடைக்கும். அதை வைத்து மங்கள வாழ்க்கை வாழ்வதுதான் மரபு. ஆனால் தனக்கு கிடைத்த பொன்னை பொருளை வைத்து தன்னை வளர்த்து கொள்ளாமல் ஈசன் எப்படி சொல்றோம், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்று சொல்கின்றோமே, அந்த எம்பெருமானுக்கு திருக்கோயில் அமைத்தல், திருக்கோவிலை பராமரித்தல் என்று காரியங்களை செய்து வந்ததை பார்த்து எம்பெருமான் சிலிர்த்து போனார். காரியார், நீங்கள் என்ன காரியம் செய்கின்றீர்கள், நீங்கள் என் அருகிலேயே இருந்து விடுங்கள் என்று ஆண்டவனால் அருட்கொள்ளப்பட்ட ஒரு அடியார் இந்த காரியார். இதில் ஏதாவது கண்ணப்ப நாயனாரை போல கண்ணை கொடுத்தாரா, சிறு தொண்டரை போல பிள்ளைக்கறி கொடுத்தாரா, இயற்பகை நாயனாரை போல தன் மனைவியை அனுப்பி வைத்தாரா, இளையான்குடி மாரநாயனாரை போல வறுமையில் உணவிட்டாரா? இல்லை, தமிழால் இறைவனை பாடி மன்னர்களை புகழ்ந்து அந்த பொருளை பெற்று அது ஆண்டவனுக்கு கோயில் எழுப்பினால் கூட அகத்தூய்மையால் ஆண்டவனை வழிபட்டதால் ஆண்டவன் அருள் ஆனந்தமாக கிடைத்தது. அப்படியே நீங்க வாங்க, நின்ற சீர் நெடுமாறனுடைய வாழ்க்கைக்கு வருகின்றேன். மதுரையிலே பாண்டியர் குலம் தலைக்கத் தோன்றிய அந்த மன்னன் முற்ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் சைவத்திற்காகவே வாழ்ந்து சைவம் தலைக்க தன்னை கரைத்த மங்கையர்க்கு தனியரசி எங்கள் மாதரசி மங்கையர் குலம் என்று வர்ணிக்கப்பட்ட மங்கையர்க்கரசியை கரம் பிடித்தார். இனிய இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்தார்கள். சைவம் வளர்க்க வேண்டிய இடத்தில் சமணர்களுடைய பேச்சை கேட்டு சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறுகின்றார் இந்த பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன். செய்வதறியாது உமாதேவியர் துடிக்கின்றார் மங்கையர்க்கரசி. ஞானசம்பந்த பெருமானினுடைய ஞான அருள் பெற்று அவரை மதுரைக்கு வதிகம் சொல்லி இந்த சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்ய சொல்லி சைவத்தினுடைய பெருமையை நின்ற சீர் நெடுமாறனாகிய இந்த கூன் பாண்டியனுக்கு எடுத்துச் சொல்லி திருநீற்று பெருமையை பேசி திருநீரை கொடுக்க அந்த ஞானசம்பந்த பெருமானிடத்தில் திருநீற்றை வாங்கி பூசிய கூன் பாண்டியனுடைய கூன் முதுகு நிமிர்கிறது. அன்று முதல் அவர் நின்ற சீர் நெடுமாறனாக மாறுகின்றார். பிறகெல்லாம் தன்னுடைய இதயத்தை அப்படியே சிவன் பக்கம் செலுத்துகின்றார். நாளடைவில் எல்லா மன்னர்களையும் வெற்றி பெறுகின்றார். இவருடைய ஆள்வழி, தோள்வழி, வாழ்வழி எல்லாவற்றிற்கும் மேலானது ஒரு இறை சக்தி. என்னுடைய வெற்றிக்கு காரணம் சிவசக்தியே என்பதை உணர்ந்தார். மீண்டும் இந்த மண்ணுலகில் சிவநெறி தலைப்பதற்கு தன்னை கரைத்தார் என்று அந்த கதை முடிகின்றது. இப்படி கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியது, காரியார் வாழ்க்கையில் காரியங்களை நடத்தியது எல்லாமே அவன் செயல். இவற்றில் நாம் உற்று நோக்க வேண்டியது ஆண்டவனை அடைவதற்கு, ஆனந்த வாழ்க்கை பெறுவதற்கு பொன்னையும் பொருளையும் விட
உண்மையான இறைபக்தி தான் என்பதை இன்றைய பெரிய புராண கதை நமக்கு 12ஆம் திருமுறை உள்ளங்கை நெல்லிக்கனியாக காட்டுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம்.